நம்ம ஆண்டாள் பாசுரத்தினுடைய 25வது பாடலை பார்க்க போகிறோம். இந்த ஆண்டாள் பாசுரத்துக்கு ஒவ்வொரு பாடல்கள்லையும் ஆண்டாள் எவ்வளோ அற்புதமான கருத்துக்களை நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்ந்து வளர தருக்கிலாதனாகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அருந்தித்து வந்தோம் பறைதொருத்தி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். தேவகின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே, அன்று இரவே யசோதையிடம் ஒளிர்ந்து வளர்வதற்காக சென்றவனே, அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டுமென்று நினைத்தான். அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களையுடைய திருமாலே, உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம். அந்த அருளையை தந்தாயானால் உனது விரும்பத்தக்க செல்வ சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம். உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய விளக்கம் பாருங்க. பக்தன் பக்தி செலுத்தும் பொழுது இறைவன் அவனுக்கு சேவகனாக்கி விடுகிறான். தனது உயிருக்குயிரான பக்தன் பிரகலாதனுக்கும் அவனது தந்தை இரண்யனுக்கும் வாதம் நடக்கிறது. உன் நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று இரண்யன் கேட்க பெருமாளுக்கு கைகால் உதறிவிடுகிறது. உடனே உலகில் உள்ள எல்லா ஜீவன்களுக்கும் அவன் சென்று விடுகிறான். ஒரு அணுவை கூட அவன் பாக்கி வைக்கவில்லை. பிரகலாதன் என்ன பதில் சொன்னாலும் அதற்குள் இருந்து வெளிப்பட வேண்டுமே என்ற பயத்தில் அவன் இருந்தான். அவன் தூண் என்று சொல்லவே அதற்குள்ளும் மறைந்திருந்த பகவான் நரசிம்மனாய் வெளிப்பட்டார். பக்தனுக்கு அவர் செய்த சேவையை பார்த்தீர்களா? தன்னிடம் பக்தி செலுத்திய பாண்டவர்களுக்காக அமாவாசை நேரத்தையே மாற்றிய தயால குணம் படைத்த வரவல்லா. இவற்றையெல்லாம் படித்தாலே நாம் அவனை அடைந்து விடலாம் என்பது இப்பாடலின் உட்கருத்து. எவ்வளோ அழகா அந்த பக்தியை வெளிப்படுத்துறாங்க பாருங்க. இப்படிப்பட்ட ஆண்டாள் பாசுரத்தை நம்ம தொடர்ந்து படிக்கணும், பாடணும், கேட்கணும். 26வது பாடலில் பாருங்க. மாலே மணிவல்லா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முழல்வள பாலன வந்துன் பாஞ்சசன்யமே போல்வன சங்கங்கள் வேபாடு உடையவனே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இளையாய் அருளாளே ரம்பாவாய். பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவனே, நீலக்கல் நிறத்தவனே, பெரிய கடலில் ஆளிலையில் மிதப்பவனே, பெரியவர்களால் வழிவழியாக மேற்கொள்ளப்படும் மார்களின் நோன்பிற்கு உலகத்தையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் சங்காகிய பாஞ்சன்யத்தையும் போன்றதுமான வளம்புரி சங்குகளையும் பெரிய முரசுகளையும் பல்லாண்டு பாடும் பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அளித்து அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கறதாக இருக்கு. அந்த பாஞ்சன்யம் என்னும் சங்கை திருமால் எழுந்திருக்கிறாரு. அந்த சங்கின் கதையை கேளுங்கள். பாஞ்சசன் என்ற அசுரன் சாந்திபனி என்ற முனிவரின் மகனை கொன்றுவிட்டு கடலில் போய் மறைந்து கொண்டான். கிருஷ்ணன் அவரிடம் மாணவராக சேர்ந்தார். குருதட்சிணையாக தன் மகனை கொன்ற அசுரனை பழிவாங்க வேண்டும் என சாந்திபனி முனிவர் உத்தரவிட்டார். கிருஷ்ணரும் பஞ்சசனை கொன்று அவனை சங்காக மாற்றி தனது கையில் வைத்து கொண்டார். அசுர சங்கு என்பதால் தான் குருச்சேத்திர களத்தில் அதை ஊதும் போதெல்லாம் அதன் பேரொளி கேட்டு எதிரிப்படைகள் நடுங்கின. இதுதான் அந்த சங்குனுடைய வரலாறு. அதை கூட எவ்வளோ அழகா அந்த ஆண்டாள் பாசுரத்தில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இவ்வளோ அற்புதமான ஒரு ஆண்டாள் பாசுரத்தை நாமும் பயின்று எதிரிகள் அந்த சங்கில் வரும் பேரொளியைப் போல நம்ம எதிரிகளும் இதனுடைய கிருஷ்ணனுடைய அருளால் நடுங்கணும் அப்படிங்கிறத நம்ம கருத்தில் கொள்ளலாம். மீண்டும் அடுத்த திருப்பாவையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.